கிறிஸ்துவுக்குள் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தை சிந்தித்தோம். இந்த நாளிலும் நாம் 9ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக ஆயத்தமாகி காத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகும் சத்தியங்கள் என்ன? எகிப்தின் வாதைகளுக்கெல்லாம் யார் காரணம்? கருப்பு காளை, அதை குறித்து எகிப்தியர்களின் நம்பிக்கை என்ன? எரிபந்தமான கொப்பளங்கள் முதலாவது யாரையெல்லாம் பாதித்தது? அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடித்தது என்ன? இவைகளை குறித்து அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அன்று லீதியாளின் இருதயத்தை திறந்த கர்த்தர் இன்றும் உங்கள் இருதயங்களை திறந்தருள்வாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கருத்தோடு கேட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை குறித்து எழுதியிருந்த உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தபடினாலே தொடர்ந்து நிச்சயமாய் அவர் உங்களோடு இன்றைக்கும் பேசுவாராக. இந்நாட்களிலே நாம் யாத்திராகமத்தை கற்று வருகிறோம். இன்று யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் முதல் 35 வசனங்களையும் சிந்திப்போம். தேவனாய கர்த்தர் கடினமான இருமாப்பான பார்வோனோடும் அவனுடைய ஜனங்களோடும் தொடர்ந்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு நாள் பார்வோன் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறானோ அவ்வளவு காலம் பாடுகளும் அழிவுகளும் எகிப்தின் மேலும் அதன் பிரஜைகள் மேலும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த அதிகாரம் வரை பார்வோன் தனது இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று வாசித்தோம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பார்க்க போகிறோம். பார்வோன் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள தொடர்ந்து மறுப்பு கொடுக்கிறவனாயிருந்தபடினாலே தேவனுடைய அழிவு அவன் மேலே வருகிறதாய் இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் நாம் மறுப்பு தெரிவிக்கும் பொழுது அந்த மறுப்பானது ஆசீர்வாதத்தை சாபமாக்கிவிடும். இதுதான் பார்வோனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியமும். இப்பொழுது 5வது வாதையை குறித்து பார்க்க போகிறோம். கவனியுங்கள். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு, நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது, அவன் ஜனங்களை போகவிடவில்லை. இந்த சம்பவங்களை எல்லாம் முதல் முறையாக கேட்கும் எவருமே இவ்வளவு நேரத்திற்குள்ளே பார்வோன் மனம் மாறியிருப்பான், இஸ்ரவேல் ஜனங்களை போகும்படியாக அனுமதித்திருப்பான் என்று எண்ணுவார்கள். தேவனே இந்த வாதிகளுக்கெல்லாம் காரணம் என்ற உண்மை வெளியரங்கமாயிருக்கிறது. தேவனே இந்த அரசனோடும் இந்த மக்களோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எகிப்து தேசத்திற்கு சுற்றுலா சென்ற ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது, எகிப்து தேசத்திலே உள்ள பிரமிடுகளிலே கருப்பு நிற காளைகளானது பக்குவப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். நூற்றுக்கணக்கான மாடுகள் இவ்வளமாய் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது பரிசுத்தமான மிருகம் என்று சொல்லி அதற்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருப்பு காளையானது எகிப்து தேசத்திலே ஒரு தெய்வமாக வணங்கப்பட்டு வந்திருக்கிறது. எகிப்து தேசத்திலே உள்ள 2வது மிகப்பெரிய கோவில் மெம்பிஸ் நகரில் இருக்கிறது. இது இந்த கருப்பு நிற காளை வணக்கத்திற்காக கட்டப்பட்டது. அப்பிஸ் என்கிற இந்த காளையானது சந்திரனின் ஒரு ஒளியினாலே வித்தியாசமான குணநலன்களை கொண்டதாய் இருக்கிறது என்று நம்பப்பட்டது. ஒரு கருப்பு காளை செத்து போகும் பொழுது மற்றும் ஒரு கருப்பு காளை பிறக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. எனவே இந்த செத்துப்போன கருப்பு காளைகளை பதனிட்டு வைத்தார்கள். இந்த காளையின் ஆத்மா பரலோகம் சென்று அடையும் என்பது அவர்கள் நம்பிக்கை. எனவே பிரியமானவர்களே, இந்த மிருக ஜீவன்கள் மேலே வரும் கொள்ளை நோயானது
வியாதிப்பட்ட மிருகங்களை இந்த மக்கள் வழிபடுவதற்கு வழிவகுத்தது. இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து தேவன் புன்முறுவல் செய்திருப்பார். விக்கிரக வணக்கத்தில் இருந்த எகிப்தியர்கள் மேலே, ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலேயும் தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்கிறவராயிருக்கிறார். பின்னால் வரும் சம்பவங்களிலே இஸ்ரவேல் மக்கள் எப்படி விக்கிரக வணக்கத்திற்குள்ளே சென்றார்கள் என்பதை குறித்தும் பார்க்க போகிறோம். இப்பொழுது கவனியுங்கள். யாத்ராமம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று. இங்கே நாம் வாசிக்க கேட்டது போல பார்வோனின் பிரசனத்திலே மோசே இதை செய்கிறார். ஒருவேளை பார்வோன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வாதையானது துவங்கியிருக்கும். இந்த கொப்புளங்களினாலே பாதிக்கப்பட்ட முதல் நபர் பார்வோனாகவும் இருக்கலாம். வசனம் 11. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. அருமையானவர்களே, பார்வோனுக்கு ஆலோசனை சொன்ன அந்த ஞானிகள் அல்லது மந்திரவாதிகளை இப்பொழுதும் அவன் தன்னோடையே வைத்து கொண்டிருந்தான். முதலாவதாக மோசேயும் ஆரோனும் செய்த அற்புதங்களையும் முதல் 3 வாதைகளையும் அவர்களால் திரும்ப செய்ய முடிந்தது. அதற்கு பின் தொடர்ந்து வந்த வாதைகளை அவர்களால் செய்ய முடியவில்லை. இப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பின்படி அவர்களுக்கும் கொப்புளங்கள் வந்தது. வசனம் 11 கவனித்தீர்களா? அவர்களுக்கும் கொப்புளம் வந்ததினாலே மோசேக்கு முன்பாக அவர்களால் நிற்க முடியவில்லை. உடனடியாக அவர்கள் தங்கள் வீடுகளை நோக்கி போயிருக்க வேண்டும். முதல் முறையாக தேவன் மனிதனின் சரீரத்தையும் மிருக ஜீவன்களையும் நியாயம் தீர்ப்பாக தொடுகிறார். மனிதனின் சரீரம் பாதிப்படைகிறது. எகிப்திய கோவிலிலே வேலை செய்த மனிதர்கள் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். எந்த வியாதிகளோ பலவீனங்களோ இருக்கக்கூடாது. ஆனால் இந்த வாதையினாலே அவர்கள் மேலெல்லாம் கொப்பளங்கள் ஆயிற்று. இப்பொழுது அவர்கள் சுத்தமுள்ளவர்களாக இல்லாதபடினாலே அவர்கள் கோவில்களிலே வேலை செய்ய முடியவில்லை. இதன் விளைவாக எகிப்து தேசத்திலே நடைபெற்ற எல்லா மாயை வழிபாடுகளும் நின்று போயிற்று. மெம்பிஸ் பட்டணத்தை அகழ்வாராய்ச்சியினர் தோண்டி பார்த்த பொழுது அங்கே ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கிறது. மட்டுமல்ல, அவைகள் எல்லாவற்றிலேயும் பணிவிடை செய்கிறவர்களும் இருந்திருக்கிறார்கள். அங்கே இருந்த கோவில்களிலே நடைபெற்ற பணிவிடைகளை இந்த கொப்புளங்கள் என்ன செய்தது கவனித்தீர்களா? இப்பொழுது எல்லாருமே தங்களது பணிகளை தொடர முடியாதபடி நின்ற நிலையிலே நிற்கிறார்கள். எகிப்து தேசத்தின் பிரகாசமான விளக்குகள் அணைந்து போயின என்று சொல்லலாம். மாயான வழிபாட்டிற்கு அங்கே வேலை இல்லாமல் போயிற்று. ஏனென்றால் எல்லாருக்கும் கொப்பளங்கள். அங்கே வேலை செய்த புரோகிதர்கள் தொடர்ந்து பணிவிடை செய்ய முடியவில்லை. ஒருவேளை கோவில் வாசல்களிலே வியாதியினாலே கோவில் அடைக்கப்பட்டு விட்டது என்று கூட எழுதி தொங்க போட்டிருந்திருக்கலாம். சரி, யாத்ராமம் 9ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை பாருங்கள். ஆனாலும் கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. பார்வோன் கூட இந்த கொப்பளங்களினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாக பார்வோனிடத்திலே தனது ஜனங்களை அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறார். இங்கே எத்தனை முறை வாசிக்கிறோம் இல்லையா? எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று கேட்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இப்படி எத்தனையோ முறை கேட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்களை தேசத்தை விட்டு போகவிட பார்வோன் அனுமதிக்கவில்லை. அவனுடைய இருதயம் கடினமாயிற்று. இப்பொழுது யாத்ராமம் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை கேளுங்கள். விடாதிருந்தால் பூமியெங்கும் என்னைப் போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும்
என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போகவிடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? உலகம் முழுவதும் வாழுகிற மக்களுக்கு தன்னுடைய வல்லமையை காண்பிப்பதற்காக தேவன் இப்பொழுது பார்வோனை பயன்படுத்தப் போகிறார். இந்த சத்தியம் தொடர்பான வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 76:10 பார்ப்போம் என்றால், மனுஷருடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் என்று வாசிக்கிறோம். சரி, தொடர்ந்து யாத்ராகமம் 9:18 பாருங்கள். எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல் மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். உண்மையாகவே எகிப்து தேசம் கொஞ்சம் மழை பெய்யும் ஒரு பிரதேசம்தான். வருடத்திற்கு ஒரு அங்குலத்திற்கும் குறைவாகவே மழை பெற்றுக்கொள்ளும் பிரதேசம் அது. இங்கே கர்த்தர் சொல்கிறார், அவர்களுக்கு மழை வரப்போகிறது. ஆனால் அது மிகவும் பயங்கரமான ஒரு மழை. வசனங்கள் 19-20 கேளுங்கள். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்துப்போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடிவர பண்ணினான். அருமையான சகோதரனை சகோதரியே, அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்களா இல்லையா என்பதற்கு ஒரு கேள்வி இங்கே வருகிறது. கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் உள்ளே இருங்கள். கவனித்தீர்களா? இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அநேக ஜனங்கள் இதை விசுவாசிக்கவில்லை. எனவே இதன் விளைவாக அந்த தண்டனையை அனுபவித்தார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், தப்பித்துக் கொள்வதற்காக வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் கீழ்ப்படிந்து தங்களை காத்து கொண்டவர்கள் உயிர் பிழைத்தார்கள், வெளியே இருந்தவர்கள் மரித்து போகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் அநேக வேளைகளிலே தீர்மானம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை தெள்ள தெளிவானதாக இருக்கிறது. ஆனால் நன்மையை தெரிந்து கொள்ளவும் தீமையை வெறுப்பதையும் குறித்த இறுதி தீர்மானம் நாம் தான் எடுக்க வேண்டும். உலகத்திற்கு அடுத்த காரியங்களுக்காக நாம் தீர்மானம் செய்யும் பொழுது உலக பிரகாரமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் அது நிரந்தரமானது அல்ல, நித்தியமானதும் அல்ல. வசனம் 21 பாருங்கள். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான். அருமையானவர்களே, இந்த வாதையும் எகிப்திலே மக்கள் வழிபட்ட மற்றுமொரு தெய்வத்திற்கு எதிராக வந்தது. இந்த தெய்வம் செழிப்பிற்கும் காற்றிற்கும் அடையாளமாயிருக்கிறது. இந்த தெய்வத்தின் கண்களிலிருந்து வரும் கண்ணீரானது நைல் நதிக்குள்ளே விழுவதனாலே நைல் நதி 2 புறமும் கரை புரண்டு ஓடுகிற செழிப்பான ஒரு நதியாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நைல் நதியே எகிப்து தேசத்தின் மிகச் சிறப்பு என்றும் கூறப்படுகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த கல்மழையானது இந்த தெய்வத்திற்கு எதிராகவே தேவனால் அனுப்பப்பட்ட தண்டனையாயிருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த வாதையானது மனுக்குலத்தையும் தொட்டது, மிருக ஜீவன்களையும் தொட்டது. சரி, யாத்ராகமம் 9:22-25 வரை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளையெல்லாம் அழித்து வெளியின் மரங்களையெல்லாம் முறித்து போட்டது. தேவனை விசுவாசியாத எவருக்குமே தேவன் பாதுகாவல் அளிக்கவில்லை. அருமையானவர்களே, அன்றும் தேவன் எகிப்திய மக்களுக்கு என்ன செய்தியை கொடுத்தாரோ அதே செய்தியைத்தான் இந்து உலகத்திலே வாழும் மக்களுக்கும் கொடுக்கிறார். நியாய தீர்ப்பு வருகிறது. எந்த ஒன்றுமே நடைபெறவில்லை என்பது போல எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது.
இவ்வாறாகத்தான் நோவாவின் காலத்திலே இருந்தது. இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பிலே வரும்பொழுது உலகத்திலேயும் அப்படித்தான் நடக்கப் போகிறது. எகிப்தில் உள்ள அநேக ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்திற்கான பரிசையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தேவன் இன்றும் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசமே. நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டுமென்று அவர் எதிர்பார்க்கிறார். வசனங்கள் 26, 27 பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? இதுதான் முதலாவதாக பார்வோன் நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடும் நேரம். அவன் என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் தேவன் அவனை கட்டாயப்படுத்தப் போகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். எனவே நான் இந்த முறை பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுகிறான். வசனங்கள் 31, 32 பாருங்கள். அப்பொழுது வார்கோதுமை கதிர்பயிரும் சணல் தாழ்பயிருமாயிருந்தது. அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. கோதுமையும் கம்பும் கதிர்விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. அருமையானவர்களே, எகிப்திய மக்களின் உணவுக்கு எதிராகவும் உடைக்கு எதிராகவும் தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது. வசனம் 35 பாருங்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மாயையான வழிபாட்டு பழக்க வழக்கங்களிலிருந்து எழுந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அவர்களுக்கு விழிப்பை கொண்டு வர முயற்சி எடுக்கிறார். ஆனால் ஜனக்கூட்டத்தின் தலைவனாகிய பார்வோன் தனது இருதயத்தை மேலும் மேலும் கடினப்படுத்தி கொண்டே செல்கிறான். அருமையானவர்களே, இன்றும் தேவனாய கர்த்தர் நம்மோடே பேசுகிறார். பலருடைய வாழ்க்கையிலே வருகிற வியாதிகள், இக்கட்டுகள், நெருக்கங்கள், பண கஷ்டங்கள் வாயிலாக தன்னுடைய சித்தத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதை குறித்து நாம் கருத்தற்றவர்களாய் பொறுப்பற்றவர்களாய் வாழ்வோம் என்றால் ஆண்டவர் சொல்ல எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் தவற விட்டு விடலாம். ஆனால் அருமையானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு செவி சாய்க்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள பாவங்கள், குறைகள், குற்றங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இருக்குமென்றால் அதை அறிக்கை செய்யும்படியான உணர்வுள்ள இருதயத்தை தூய ஆவியானவரே நமக்கு தர வேண்டும். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பார்வோனுக்கு எத்தனையோ தண்டனைகள் வந்தாலும் அதை உதாசீனப்படுத்தினவனாக சுய திறமையிலே அவன் வாழ்ந்தது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களிலே யாரும் நாங்கள் வாழாதபடி எங்களுடைய குறைவுகளிலே உம்முடைய நிறைவை ஏற்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே குறைவாயிருக்கிற காரியங்களை நீரே எங்களுக்கு சுட்டி காட்டும். அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். அதை குறித்து செயல்பட நீரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு துணை செய்யும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான இருதயத்தோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். யாரை நீர் மனம் திரும்புவதற்காக சிட்சிக்கிறீரோ, யாரை நீர் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமுடைய சிட்சிக்கிறீரோ, யாரை மெய்யான மனம் திரும்புதலுக்கு நேராக சிட்சிக்கிறீரோ, இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள நீரே உதவி செய்யும். இந்த நாளிலேயும் உம்முடைய வசனங்கள் ஒவ்வொன்றையும் தொடர்ந்து காத்துக்கொள்ள நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த நாளின் சத்தியங்கள் உங்களுக்கு அதிக பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கேட்ட சத்தியங்கள் என்ன? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் ரட்சிக்கவும் விரும்புகிறார். ஆனால் நாம் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் சாபமாகிவிடும். தேவன் அன்று எகிப்திய மக்களுக்கு என்ன செய்தியை கொடுத்தாரோ அதே செய்தியைத்தான் இன்றும் உலகத்திலே வாழும் நமக்கு கொடுக்கிறார். இன்றும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடே பேசுகிறார். பலருடைய வாழ்க்கையிலே வருகிற வியாதிகள், இக்கட்டுகள், நெருக்கங்கள், பண கஷ்டங்கள் மூலமாக தம்முடைய சித்தத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இருக்கும் என்றால் அதை அறிக்கை செய்யும்படியான உணர்வுள்ள இருதயத்தை தூய ஆவியானவரே நமக்கு கொடுக்க வேண்டும்.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தை சிந்திக்க இருக்கிறோம். அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தெய்வ வாக்கு. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நெகேமியா 4:20 பின்பாகம்.